லேடிஸ்லாம் அந்த காருக்குள்ளே வராங்க, வேனுக்குள்ளே வராங்க. எந்த வேனுக்குள்ளே? அந்த விஜய் அவர்கள் ட்ராவல் பண்ண வேனில். ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு முற்போக்கு சிந்தனை படைத்த முற்போக்கு சிந்தனை கொண்ட செய்தி ஜேர்னலிஸ்ட் ஊடகவியாளர்கள் யாரு சொல்லுங்க, தெரியுமா? தெரிய வாய்ப்பு இல்லை, சொல்கிறேன். திரு நக்கீரன் கோபால், அவர் கோவாலு, நம்ம கோவாலு தான் அப்படின்னு யார் சொல்கிறா? பெண்களின் பாதுகாவலர். பெண்களின் பாதுகாவலர் யார் அவரு? அதையும் நானே சொல்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர். அவங்களுக்கு யாரும் தெரியுமா? நம்ம மு.க. ஸ்டாலின் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. நம்ம முதல்வர் அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கிறாரு. அவரு என்ன பண்ணுறாருன்னா, ஒரு விழாவில் முற்போக்கு சிந்தனை கொண்ட ஜேர்னலிஸ்ட்லாம் இங்கே வந்திருக்காங்க, இருக்காங்க, ஒத்துக்கிறேன், அங்கேயும் இருந்தாங்க. ஆனால் இவர் முற்போக்கு சிந்தனை கொண்டவரா? எந்த ஜேர்னலிஸ்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, அவர் சேனல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய விமர்சனங்கள் இருக்குது. அவர் 500க்கும் மேற்பட்ட வழக்குகள் அவர் பெருமையாக சொல்லிப்பார். 500க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்குலாம் சொல்லிப்பார். அதில் வந்து என்னென்ன மாதிரி வழக்குலாம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அதாவது சிலலாம் சொல்லவே முடியாது. புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு அபத்தமா ஒரு பெண்களை வச்சு அபத்தமா அவனை இழுத்து போட்டு அடிக்கணும், அவனை செருப்பால் அடிக்கணும். இதெல்லாம் நாகரிகமான பேச்சா? உங்களுக்கு புரியுதா மேடம்? இதுவும் விமர்சனம் தான். இல்ல அத வச்சுனா கூட மேடையில பேசினாரு இல்லையா? மீசக்கார ஒருத்தர் இருக்காரு, என்ன பேசினாரு? மேல கைய வைக்கட்டும் பார்க்கலாம். இது மாதிரியான விமர்சனங்கள் அது ஏற்கத்தக்கதா சார்? நீங்க இது வந்து நாகரிகமற்ற விமர்சனம் நீங்க சொல்லிட்டீங்க. அப்ப அவர் பேசினதும் நாகரிகமற்ற பேச்சு தானே?